சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள மரபு தொடர்கள் தொடர்பான வகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான வகுப்பு. இந்த வகுப்பில் மரபு தொடர்களை அகர்வரிசைப்படி கொடுத்துருக்கிறேன். எனவே ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய மரபு தொடர்களை இந்த வகுப்பில் பார்க்கலாம். மொத்தம் 205 மரபு தொடர்களை உங்களுக்கு இந்த வகுப்பில் கொடுத்துருக்கிறேன். மிக கவனமாக காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தேர்வில் இதிலிருந்து கேள்விகள் இடம்பெறும். முதல்ல பார்க்க போகிறது ஆ வரிசையில் இருக்கக்கூடிய மரபு தொடர்களை பார்க்க போகிறோம். அகட விகிடம் என்பதன் பொருள் என்னன்னா தந்திரம். இது டிஎன்பிஎஸ்சி வினா. அகலக்கால் வைத்தல். அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல். அக்கறை பச்சை. அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பொருள் என்னன்னா பொய் தோற்றம். அக்கு தொக்கு. அக்கு தொக்கு என்றால் ஒட்டுப்பற்று அல்லது தொடர்பு என்று பொருள். அக்கு தொக்கு என்றால் தொடர்பு என்று பொருள். அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரினா யாருக்குமே அடங்காதவன் அல்லது அடங்காதவர்களைத்தான் அடங்கா பிடாரி என்று குறிப்பிடுவோம். அடரடி படரடி. இது டிஎன்பிஎஸ்ல கேட்ட கேள்வி, மிக முக்கியமானது. அடரடி படரடி என்றால் பெருங்குழப்பம். அடாத்துடி தீச்செயல் அல்லது தீம்பு. அடாப்பிடி. அடாப்பிடி என்றால் கொடுஞ்செயல். நல்லா பாருங்க. அடாத்துடி என்றால் தீச்செயல், அடாப்பிடி என்றால் கொடுஞ்செயல். இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க பார்த்துக்கணும். அடிக்குறுகால் என்றால் அடிக்கடி நடைபெறுதல் என்று பொருள். இந்த செயல் அடிக்கடி நடைபெறுகிறது என்று சொல்வதற்கு பதில் இந்த செயல் அடிக்குறுகால் நடைபெறுகிறது என்றால் அதற்கு என்ன பொருள்னா இந்த செயல் அடிக்கடி நடைபெறுகிறது என்பதுதான் அதற்கான சரியான பொருள். அடுத்தது பாருங்க. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். இதன் பொருள் என்னன்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கையைத்தான் அடிச்சான் பிடிச்சா வியாபாரம் என்று குறிப்பிடுவார்கள். நம்ம பல இடங்களில் இந்த சொல்லை பயன்படுத்தி பார்த்துருப்போம். இது என்ன அடிச்சான் பிடிச்சா வியாபாரமா அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருப்போம். அதற்கு பொருள் என்னன்னா கொடுஞ்செய்கை. அடிதடி அடிப்பிடி. இந்த இரண்டு மரபு தொடர்க்கான பொருள் சண்டை. அடிதண்டம் பிடிதண்டம். இதற்கான பொருள் முழுமையாக வசப்பட்ட பொருள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிதடி அடிப்பிடினா சண்டை, இது எளிதுதான். அடிதண்டம் பிடிதண்டம் என்றால் முழுமையாக வசப்பட்ட பொருள். அடியடியாக. இதன் பொருள் தலைமுறை தலைமுறையாக. வாழையடி வாழையாகன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதில் வாழை என்பதை மட்டும் எடுத்துட்டா அடியடியாக. இப்போ அடியடியாக என்றால் தலைமுறை தலைமுறையாக என்று பொருள். அடுத்தது அடுக்கடுக்காய். என்ன அடுக்கடுக்காக வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அடுக்கடுக்காய் என்றால் வரிசை வரிசையாக வைத்தல். அடுக்கு குலையல். அடுக்கு குலையல் என்றால் நிலை அடிதல். இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்ல எதிர்பார்க்கலாம். மிக முக்கியமானது. அடுக்கு குலையல் என்றால் நிலை அழிதல். அண்டப்புரட்டன். அவன் ஒரு அண்டப்புரட்டன்டா அப்படின்னு சொல்லுவான். அதற்கு பொருள் பெருந்தீயன். அமளி பண்ணுதல் என்றால் சச்சரவு. என்ன இங்கே அமளி பண்ணுறியா அப்படின்னு நம்ம பல்வேறு வகையான விசேஷங்களில் பார்த்துருப்போம். பல்வேறு வகையான சடங்கு நிகழ்ச்சிகளில் சொல்லி பார்த்துருப்போம். அதற்கு பொருள் சச்சரவு உண்டாக்குதல். அமுது குத்துதல். அமுது குத்துதல் என்றால் உரைமோர் பாலில் ஊற்றுதல் என்று பொருள். அமுது குத்துதல் என்றால் உரைமோர் பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல். இது எளிமையானது தான். புது நூல் நடனம் முதலியவற்றை முதல் முறையாக அவையில் ஏற்கச் செய்தல் தான் அரங்கேற்றுதல். அரட்டல் புரட்டல். நோய் முற்றலால் நிகழும் வலி. அரட்டல் புரட்டல் என்றால் நோய் முற்றலால் நிகழும் வலி. அரிப்பறித்தல் என்றால் குழித்தெடுத்தல். அப்படின்னா என்ன பொருள்னா ரொம்ப கொழுப்பேறி போச்சான்னு பொருள். அரைகுலைய தலைகுலைய. இதன் பொருள் மிக்க விரைவாய். அரைகுலைய தலைகுலைய என்றால் மிக்க விரைவாய். அரைகுறை என்றால் முற்று பெருமை. அரைகுறைனா எதுவுமே அறியாதவன், ரொம்ப தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறான் என்று பொருள். அப்போ அரைகுறை என்றால் முற்று பெருமை. அரை வடிப்பு என்றால் நிரம்பாத கல்வி. அரைகுறை என்றால் முற்று பெருமை. அரை வடிப்பு என்றால் நிரம்பாத கல்வி. அரை மனிதன் என்றால் மதிப்பு குறைந்தவன். இதை கூட நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த சொல்லி கேட்கலாம். அலக்கலக்காய் அல்லது அலகலகாக. இதன் பொருள் தனித்தனியாக. அப்படியே இதை நீங்கள் அப்படியே அழுக்கழுக்காக எடுத்து வச்சிருங்க அப்படின்னா தனித்தனியாக எடுத்து வைங்க என்று பொருள். இப்போ அலக்கலக்காய் என்றால் அலகலகாய் என்றால் தனித்தனியாய். அலக்கழித்தல் அலைக்கழித்தல். இதன் பொருள் அலைந்து வருத்துதல் என்று பொருள். அலைகுலையாக்குதல் நிலைகுலையச் செய்தல். என ரொம்ப அலகுலையாக்கிட்டான்டா
அப்படின்னா ரொம்ப நிலைகுலைய செய்து விட்டான் என்று பொருள். அல்லு சில்லுபட்டு போயிட்டேன், இந்த வேலையை செஞ்சு நான் அல்லு சில்லுபட்டு போயிட்டேன் என்றால் சிறிது சிறிதாக கெட்டு விட்டேன் என்று பொருள். அல்லும் பகலும், அல் என்றாலே இரவு, அப்போ அல்லும் பகலும் என்றால் இரவும் பகலும் என்று பொருள். அல்லோல கல்லோலம், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். அல்லோல கல்லோலம் என்றால் ஆறாவாரம், அவசர கொடுக்கை, பதற்றக்காரன், அவிழ்த்து கொடுத்தல் என்றால் சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். நீ என்ன உன்னுடையிலிருந்து எனக்கு அவிழ்த்து கொடுத்து விட்டாயா என்று கேட்டால் அதற்கு என்ன பொருள்னா, சொந்த பொருளிலிருந்து நீ என்ன எனக்கு எடுத்து கொடுத்து விட்டாயா என்பதுதான் அதற்கான பொருள். அடுத்த கேள்வி, அழித்து அழித்து. அழித்து அழித்து என்றால் திரும்ப திரும்ப அல்லது மீண்டும் மீண்டும். அழிவழக்கு என்றால் ஒருவன் அழிந்து போக வேண்டுமென்று தொடரப்பட்ட வீண் வழக்கு, அதுதான் அழிவழக்கு. அழுக்கள்ளன் தொழுக்கள்ளன் என்றால் பாசாங்கு செய்பவன். வள்ளுவ பெருமகனாரே பாசாங்கு செய்பவனை பற்றி குறிப்பிட்டிருப்பார். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும், அன்னார் அழுத கண்ணீரும் நீரது உடைத்து. அவன் அழுகிறான் என்றால், அவன் தொழுகிறான் என்றால் அந்த தொழுகின்ற கையிலும் என்னவிருக்கும், நம்மை குத்தி கிழிப்பதற்கான கத்தி இருக்கும். அந்த கண்ணீர் அவனுடைய பாசாங்கு செய்யக்கூடிய கண்ணீர் என்று குறிப்பிட்டிருப்பார். அதை தான் சொல்கிறாங்க, அழுகள்ளன் தொழுகள்ளன் என்றால் பாசாங்கு செய்பவன் என்று பொருள். அழுமூஞ்சி என்றால் பொலிவற்ற முகம். ஒருவன் அழுதுட்டாலே அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளியேறிவிட்டு அவனுடைய முகம் பொலிவு அற்று காணப்படும். இப்போ கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஏன் கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்கிறோம்? அவனுடைய முகம் பொலிவடைந்திருக்கும் கல்யாண சந்தோஷத்தில். இதே அழுதவர்களுடைய முகத்தை பாருங்க, ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா, அவர்கள் துக்கத்தில் இருப்பார்கள். அப்போ அழுமூஞ்சி என்றால் பொலிவற்ற முகம். அளப்பளத்தல், அளப்புதல் அல்லது முறுமுறுத்தல். அளப்பறிதல், நல்லா பாருங்க, அளப்பளத்தல் என்றால் அளப்புதல், அளப்பறிதல் என்றால் உட்கருத்தை தந்திரமாக அறிதல். இப்போ ஒருவருடைய உட்கருத்தை தந்திரமாக அறிவதுதான் அளப்பறித்தல். அளவலாவுதல், அளவலாவுதல் என்றால் ஒருவருடன் ஒருவர் கலந்து பேசுதல் என்று பொருள். அளவுபடுத்துதல் என்றால் வரையறை செய்தல். இது மிக மிக எளிமையானது தான். அல்லாடி தள்ளாடி, நான் ரொம்ப அல்லாடி தள்ளாடி நடந்து வரேன் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பொருள் தளர்ந்த நடை. அள்ளி கொட்டுதல் என்றால் மிகச் சம்பாதித்தல், தேடுதல். அவனுக்கு தான் இறைவன் அள்ளி கொட்டுறானே அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கிராமங்களில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பொருள் என்னென்னா மிகச் சம்பாதித்தல். அள்ளி துள்ளுதல் என்றால் மிக செருக்கு, ரொம்ப துள்ளுறான் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பொருள் என்னென்னா அவன் ரொம்ப திமிரில் திரிகிறான் என்று பொருள். இப்போ அள்ளி துள்ளுதல் என்றால் மிக செருக்குதல். அள்ளி இறைத்தல், கல்யாணத்துக்கு கொஞ்சம் நெஞ்ச செலவாக பண்ணால் அள்ளி இறைச்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு பொருள் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி விடுதல், ஏராளமாக கொடுத்தல். அறக்க பறக்க என்றால் விரைவாக, எதையும் அறக்க பறக்க செய்யாத, பொறுமையாக செய் என்று நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு பொருள் விரைவாக செய்தல், விழுந்து விழுந்து செய்தல். அடுத்து அறம் பாடுதல். நல்லா பாருங்க, இதெல்லாம் நமக்கு குழம்பம். அறம் பாடுதல் என்றால் தீச்சொற்பட்டு தீப்பயன் உண்டாக்க பாடுதல். இதற்கான மரபு சொல்லுதான் அறம் பாடுதல். இப்போ அறம் பாடுதல் என்றால் நீதி பாடுதல் நினச்சிட போறீங்க. தீச்சொற்பட்டு தீப்பயன் உண்டாக பாடுதல் தான் அறம் பாடுதல். அரி துயில், துயில் என்றாலே நித்திரை தான். இப்போ அரித்துயில் என்றால் யோக நித்திரை. அறிமுகம் என்றால் தெரிந்த முகம் அல்லது பழக்கப்பட்ட முகம். அதாவது அறிமுகத்தை பிரித்தால் அரி என்றாலே தெரிதல் தானே, அப்போ தெரிந்த முகம் அல்லது பழக்கப்பட்ட முகம் என்று பொருள். அறிவு அறிவாக என்றால் விளக்கமாக என்று பொருள். அறுதி இடுதல், முடிவுக்கு கொண்டு வருதல் அல்லது தீர்மானித்தல். இதை டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். அறுதியிடுதல் என்றால் தீர்மானித்தல் அல்லது முடிவுக்கு கொண்டு வருதல். அறுத்து கட்டுதல் என்றால் தாலி நீங்கிய பின் மறு தாலி கட்டுதல். மறுதாலி கட்டி மணத்தல் தான் அறுத்து கட்டுதல். அறுப்பு சுகம் என்றால் விதவைக்கு கொடுக்கும் பொருள்தான் அறுப்பு சுகம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அறை கூவுதல் என்றால் போருக்கு அழைத்தல். அறை முறையிடுதல் என்றால் குறை தெரிவித்தல். முறையிடுதல் என்றாலே குறை தெரிவித்தல் தான். இப்போ அறை முறையிடுதல் என்றாலும் குறை தெரிவித்தல் தான். அற்றுப்போதல், முழுதும் ஒழிதல் அல்லது இடைமுறிதல். அற்றுப்போதல் என்றால் முழுதும் ஒழிதல் அல்லது இடைமுறிதல். இதோட ஆ வரிசை முடிவு பெறுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெழில் ஆ வரிசை. ஆக்கங்கூறுதல் என்றால் ஆசி கூறுதல் என்று பொருள். இப்போ ஆக்கங்கூறுதல்னா வாழ்த்து சொல்கிறாங்க என்று பொருள். ஆசாரக்கள்ளன், ஆசாரம் என்றாலே ஒழுக்கம்தான்.
இப்போ கள்ளன் என்றால் எதிர்ச்சொல். இப்போ ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன் தான் ஆசாரக் கள்ளன். ஆசை வார்த்தை என்றால் நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். ஆடைக்கும் கோடைக்கும் என்றால் எல்லா பருவ காலத்திற்கும். இவனுக்கு ஆடைக்கும் கோடைக்கும் ஆசை அப்படின்னா அவனுக்கு எல்லா பருவ காலத்திலும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை என்று பொருள். ஆட்கொள்ளுதல் என்றால் அடிமை கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல் என்றால் அடிமை கொள்ளுதல். சைவ சமய நாயன்மார்களை இறைவன் ஆட்கொண்டிருக்கிறார் என்றால் சைவ சமய நாயன்மார்கள் என்றாலே சிவனினுடைய அடிமை பணியாளர்கள் தான். இப்போ ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்றால் அடிமை கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல். ஆணி ஒரு இடத்தை எப்படி இருப்பிடமாக கொள்கிறதோ அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஆணி கொள்ளுதல் என்றால் இருப்பிடத்தை நிலை பெறச் செய்து கொள்ளுதல். ஆணித்தரமாக நான் உனக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆணித்தரம் என்றால் முதற்தருமான கருத்து. அதே போல் ஆணித்தரமாக நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்றால் இலக்கணத்தை இனி புரிந்து பிடித்தால் தான் தேர்வில் வெற்றி பெற முடியும் என ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம், ஆறாவாரம், ஆலாப்பறத்தல். ஆலாப்பறத்தல் என்றால் திண்டாடுதல். ஆலாப்பறத்தல் என்றால் திண்டாடுதல். ஆவி சேர்தல். ஆவி சேர்தல் என்றால் கட்டி அணைத்தல். இப்போ ஆலாப்பறத்தல் என்றால் திண்டாடுதல், ஆவி சேர்தல் என்றால் கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல் என்றால் இவனுடைய அறிவை நம்ம என்ன செய்யணும், ஆழம் பார்க்கணும்னு பல முறை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஆழம் பார்த்தல் என்றால் ஆராய்தல் என்று பொருள். ஆழம் பார்த்தல் என்றால் ஆராய்தல். ஆழும் பாழுமாய் ரொம்ப வீணாக. ஆழும் பாழுமாய் என்றால் வீணாக சீர்கேடாய். ஆறப்போடுதல். ஆறப்போடுதல்னா காலம் தாழ்த்துதல். காலதாமதம் செய்து முடிக்க வேண்டியதை ஆறப்போடுன்னு சொல்லுவோம். இப்போ ஆறப்போடுதல் என்றால் காலம் தாழ்த்துதல். ஆறல் பீரல். ஆறல் பீரல் என்றால் பயனற்றது. டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். ஆரவமர என்றால் அமைதியாக. அறக்க பறக்க செய்யாத. ஆரவமர செய் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதற்கான பொருள் அமைதியாய். ஆற்றமாட்டாமை. ஆற்றமாட்டாமை என்றால் தாங்க முடியாமை என்று பொருள். என்னால் இந்த சோகத்தை ஆற்ற மாட்ட முடியவில்லை என்றால் என்னால் இந்த சோகத்தை தாங்க முடியவில்லை என்று பொருள். ஆற்றறுத்தல். ஆற்றறுத்தல் என்றால் இடையில் கைவிடுதல். ஆற்றுப்படுத்துதல் நமக்கு தெரியும். வழி செலுத்துதல் தான் ஆற்றுப்படுத்துதல். அடுத்தது ஈ வரிசையில் பார்க்க போகிறோம். இசகு பிசகு அல்லது இசக்கு பிசகு. இதை டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். இசகு பிசகு என்றால் முறைகேடு, இசைகேடு. இசை என்றாலே புகழ். அப்போ புகழ்கெட்ட நிலை தான் சீர்கெட்ட நிலை. இப்போ இசைகேடு என்றால் சீர்கெட்ட நிலை. இசைவு கேடு. இசைவு கேடு என்றால் பொருத்தமின்மை. டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். இடக்கரடக்கல் நமக்கு தெரியும். சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறைதான் இடக்கரடக்கல். எடக்கு முடக்காக பேசாதன்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இடக்கு முடக்கு என்றால் சங்கடமானது என்று பொருள். இடங்கெட்ட பாவி, சீரழித்தவன், அவன் ஒரு இடங்கெட்ட பாவிடா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சீரழிந்தவன் என்று பொருள். இடங்கெட்ட பேச்சு, ஒழுங்கற்ற சொல். இந்த இடத்துல இது பேச வேண்டியது கிடையாது, நீ பேசுறது எல்லாமே இடங்கெட்ட பேச்சு என்றால் ஒழுங்கற்ற சொல். இடங்கேடு என்றால் வறுமை, தாறுமாறு என்று பொருள். உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் நம்ம பலமுறை சொல்லுவோம். கண்டிப்பின்றி நடக்க விடுதல் தான் இடங்கொடுத்தல் என்று பொருள். இடம் படுதல் என்றால் விசாலித்தல். விசாலித்தல்னா என்ன? விரிவடைதல் அல்லது பறந்து காணப்படுதல் தான் விசாலித்தல். இப்போ இடம் படுதல் என்றால் விசாலித்தல். இடம் பண்ணுதல்னா இடம் பண்ணுதல்னா உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். எனது உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் தான் இடம் பண்ணுதல். அடுத்தது பாருங்க, இடித்துரைத்தல். இடித்துரைத்தல் என்றாலே நமக்கு தெரியும். அழுத்தி சொல்லுதல் அல்லது வற்புறுத்தி கூறுதல் என்று பொருள். இடுக்கு பிள்ளை என்றால் கைக்குழந்தை. கைக்குழந்தைய தான் நம்ம இடுக்கு பிள்ளைன்னு சொல்லுவோம். இடுக்கு முடுக்கு. இடுக்கு முடுக்கெல்லாம் தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கலன்னு நம்ம ஒரு பொருள் தொலைந்து விட்டால் நம்ம குறிப்பிட்டிருப்போம். அதற்கு பொருள் மூளை முடுக்கெல்லாம் தேடிவிட்டேன், கிடைக்கவில்லை என்பது தான். இடுமருந்து. இடுமருந்து என்றால் வசிய மருந்து. இடைக்கிடை, ஊடே ஊடே என்று பொருள். இடைக்கிடை என்றால் ஊடே ஊடே, அதாவது இடையிலே அல்லது வழியில் என்று பொருள். இடைக்கொள்ளை. இடைக்கொள்ளை என்றால் ஊடுதட்டு. ஊடுதட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ அதற்கு பொருள் என்னன்னா, ஒருவரின் செயலில் தலையிட்டு, ஒருவர் ஒரு செயலை செய்து கொண்டிருப்பார், அந்த செயலில் இவரும் தலையிடுவார். தலையிட்டு அதன் மூலமாக ஒரு ஆதாயம் தேடுவார். அதற்கு தான் ஊடுதட்டு என்று பொருள்.
அதற்குரிய மரபு தொடர் தான் இடைக்கொள்ளை. இடையில் புகுந்து ஆதாயம் தேடி கொள்ளையடித்தல், அதுதான் இடைக்கொள்ளை. இடைச்சுவர்னா நமக்கு தெரியும், இவனடா நமக்கு ரொம்ப ஒரு முட்டுக்கட்டியாக இருக்கிறான், இடைச்சுவர் மாதிரி இருக்கானடா அப்படின்னா இடையூறு ஏற்படுத்துகிறான். இடைத்தட்டு என்றால் இடைக்கொள்ளை என்று பொருள். இடைத்தெரிந்து என்றால் செவ்வி அறிந்து. செவ்வி அறிந்துனா சரியான நேரத்தையும் இடத்தையும் அறிந்தல் என்று பொருள். இடைவிடாமல் என்றால் எப்போதும் என்று பொருள். இடைவெட்டிலே என்றால் தற்செயலாய். இடைவெட்டிலேனா தற்செயலாய். இட்டுக்கட்டுதல். இட்டுக்கட்டுதல்னா இல்லாததை ஏற்றுச் சொல்லுதல். அவன் ரொம்ப இட்டுக்கட்டி பேசலாம் அப்படின்னு நம்ம கிராமங்களில் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பொருள் என்னன்னா இல்லாததையெல்லாம் கூறுகிறான் என்று பொருள். இமை பொருந்துதல்னா தூக்கமடைதல் உறங்குதல். இரட்டுற மொழிதல்னா இருபொருள் வட பேசுதல். இரண்டர கலத்தல், அவனுடைய உயிர் காற்றோடு இரண்டர கலந்து விட்டது, அதாவது முக்தி அடைந்து விட்டது. இரண்டில் மூன்றில் என்றால் 2-3 நாட்களுக்கு ஒரு தரம் என்று பொருள். இரண்டில் மூன்றில் என்றால் 2-3 நாட்களுக்கு ஒரு தரம் என்று பொருள். 2 கட்ட நேரம் என்றால் மாலை பொழுது, அதாவது அந்தி பொழுது. காலையும் கிடையாது இரவும் கிடையாது, அதுதான் 2 கட்ட நேரம். 2 கெட்டான் என்றால் நன்மை தீமை அறியாதவன். இப்போ 2 என்பது இங்கு எதை குறிப்பிடுகிறதுனா நன்மையையும் தீமையையும். இப்போ 2 கெட்டான்னா நன்மை தீமை அறியாதவன். 2 நினைத்தல் கெடுதி நினைத்தல். 2 படுதல் என்றால் ஐயுறுதல் அல்லது பிரிவு விடுதல். 2 என்றால் விரைவில். இது கேள்வியில் எதிர்பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சியில். 2 என்றால் விரைவில். இருதலை கொல்லி என்றால் எப்பக்கத்துக்கும் துன்பம் செய்வர். இருதலை மணி என்றால் குரலை சொல்வோன். இப்போ இருதலை மணி என்றால் குரலை சொல்வோன் என்று பொருள். இருவல் நொறுவல். அதென்ன இருவல் நொறுவல்? இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசியைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இருவல் நொறுவல். அல்லது நன்றாக மெல்லப்படாத உணவு தான் இருவல் நொறுவல். ரொம்ப இல்லாததும் பொல்லாததுமா பேசுகிறான் சார் அவன். பல முறை இந்த சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பொருள் பொய்யும் தீங்கும் விளைவிக்கின்ற பேச்சு என்று பொருள். இல்லாததும் பொல்லாததும் என்றால் பொய்யும் தீங்கும் விளைவிக்கும் பேச்சு. இளம்படுதல் வறுமை அடைதல். இலைமறை காய். இலைமறை காய்னா மறைபொருளை குறிப்பிடுகிறது. இழவு கடித்தல் வீணுக்கு முயலுதல். இழவு கொடுத்தல், அதாவது இழவு கடித்தல்னா வீணுக்கு முயலுதல். இழவு கொடுத்தல்னா துன்பத்தை கொடுத்தல். இழுக்கடித்தல் என்றால் அலைய வைக்கிறான் என்று பொருள். இழுத்து பறித்தல் என்றால் வலிந்து கொள்ளுதல் அல்லது போராடுதல். இழுத்து பறித்தல் என்றால் வலிந்து கொள்ளுதல் அல்லது போராடுதல். இழுத்து விடுதல்னா நீட்டி விடுதலை சொல்லலாம், வெளிப்படுத்தல் சொல்லலாம், புதிதாய் உண்டாக்குதலை குறிப்பிடலாம். இழுப்பு பறிப்பாதல். இழுப்பு பறிப்பாதல்னா போராட்டமாதல் அல்லது போதியதும் போதாதுமாதல். இழுப்பு பறிப்பாதல்னா போராட்டமாதல். இளநாக்கடித்தல் உடன்படாதது போர் காட்டுதல். ஒரு செயலுக்கு உடன்படாதது போல் காட்டுதலை தான் இளநாக்கடித்தல் என்று குறிப்பிடுவார்கள். இளிச்சவாய் பட்டம் ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். இனிப்பு காட்டுதல் என்றால் ஆசை உண்டாக்குதல். இன்னார் இனியார். நல்லா பாருங்க, இன்னார் இனியார் என்றால் பகைவரும் நண்பரும். இன்னார்னா பகைவர், இனியார்னா நண்பர். அடுத்தது இன்னார் இணையார். இவர் எப்படிப்பட்டவர் என்றால் என்னை போலவே இவர் என்று குறிப்பிடுவதற்கு எந்த மரபு சொல்ல பயன்படுத்துவாங்கன்னா இன்னார் இணையார். எனக்கு இணையானவர், என்னை போன்ற தன்மையுடையவர், அதுதான் இன்னார் இணையார். இன்னார் இனியார் என்றால் பகைவரும் நண்பரும் என்று பொருள். ஈ வரிசை முடிவடைந்தது. அடுத்தது நெடில் ஈ வரிசை. அவன் மூஞ்சில ஈ ஆடலடா அப்படின்னா மிகுந்த கவலை என்று பொருள். ஈட்டுக்கீடு. என்ன எனக்கு ஈடுக்கு ஈடு நிற்கிறியா அப்படின்னா எனக்கு சரிசமமாக நிற்கிறாயா என்று பொருள். ஈடு கட்டுதல் என்றால் பிணை கொடுத்தல் என்று பொருள். ஈடேறுதல். என்னுடைய எண்ணம் ஈடேறி விட்டது என்றால் ஓய்வடைந்து விட்டது என்று பொருள். ஈருட்டு டிஎன்பிஎஸ்சிலே கேட்கப்பட்டது. உறுதியின்மை. ஈவிரக்கமே இல்லையா என்றால் மனக்கசிவு என்று பொருள். ஈவு சோர்வு என்றால் சமயா சமயம். இதை டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். அப்போ ஈவிரக்கம் என்றால் மனக்கசிவு, ஈரொட்டு என்றால் உறுதியின்மை, ஈடேறுதல் என்றால் ஓய்வடைதல், ஈ ஆடவில்லை என்றால் மிகுந்த கவலை. இப்போ ஈ வரிசை முடிவு பெற்றது. அடுத்தது குறில் ஊ வரிசை. என்னோட உச்சி குளிர்ந்துருச்சு. என் மகளும் மருமகனும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து என்னுடைய உச்சி குளிர்ந்து விட்டது என்றால் நான் மகிழ்வடைந்து விட்டேன் என்று பொருள். உச்சி கொட்டுதல்னா
வெறுப்பு குறிக்காட்டுதல். ஒருவருடைய பேசுவதற்கெல்லாம் உச்சி குட்டிகிட்டே இருப்பாங்க. அதற்கு என்ன பொருள்னா வெறுப்பு காட்டுதல் என்று பொருள். உடம்பெடுத்தல், உயிர் தான் உடம்பெடுக்கும். இப்போ உடம்பெடுத்தல் என்றால் பிறத்தல் அல்லது செயலுடையனாதல் என்று பொருள். உடன் கையில், உடனுக்குடனே கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உடனே என்று பொருள். உடன்போக்கு சென்று விட்டான். தலைவி தலைவனுடன் உடன்போக்கு சென்று விட்டான் என்றால் பெற்றோரின் சம்மதமின்றி, பெற்றோருக்கு அறியாமல் தலைவி தலைவனுடன் சென்று விட்டான் என்று பொருள். உடனுக்குடனே கொடுத்து விடுகிறேன் என்றால் அப்போதைக்கப்போதே கொடுத்து விடுகிறேன் என்று பொருள். உடனொத்தவன் என்றால் சமமானவன் என்று பொருள். உடும்பு நாக்கன் வஞ்சகன். உடும்பு நாக்கன் என்றால் வஞ்சகன். உடுமாற்று, உடுமாற்று என்றால் உடைமாற்றம், நடைபாவாடை என்று பொருள். உடைப்பிற் போடுதல், உடைப்பிற் போடுதல்னா அகலத்தள்ளுதல். உடைப்பெடுத்தல், உடைப்பெடுத்தல் என்றால் வெள்ளத்தால் கரை அழிதது தான் உடைப்படுத்தல். உட்கிடக்கை என்றால் உட்கருத்து. இதை டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். உட்கிடக்கை என்றால் உட்கருத்து. உட்புகுதல், உள்ளே செல்லுதல். உட்புகுதல்னா உள்ளே செல்லுதல் அல்லது ஆண்டு கவனித்தல். உண்டாயிருத்தல்னா சூழ் கொண்டிருக்கிறது என்று பொருள். கரு உண்டாயிருச்சுனாலும் சூழ் கொண்டிருத்தலுக்கான சமமான ஒரு செயல் தான். அதற்கு நம்ம என்ன சொல்கிறோம்? என் மருமவ உண்டாயிருக்கா, என் பொண்ணு உண்டாயிருக்கான்னு சொல்கிறோம். இப்போ உண்டாயிருத்தல் என்றால் சூழ் கொண்டு இருத்தல். உண்டியர் புரட்டு, உண்டியரில் மோசம் செஞ்சிட்டான்னு அர்த்தம். அப்போ பண மோசம். உதப்பிவாயன், உதட்டிலிருந்து எச்சி திறக்க பேசுவான் தான் உதப்பிவாயன். அதுவும் அவன் ஒரு உதவாக்கட்டன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது பயனற்றவன். உதறுகாலிடியவன், உதறுகாலி என்றால் காலை இழுத்து நடப்பவள் என்று பொருள். தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிராமத்து வழக்கை நான் பயன்படுத்தினேன். உப்பில்லா பேச்சு, உப்பில்லா பொருள் குப்பையிலே என்று சொல்வதைப் போல உப்பில்லா பேச்சு என்பதும் பயனற்ற உரையாடல் தான். கொட்டுதல் என்றால் ஒருவர் கூறிய கருத்தை ஒப்புக்கொள்ளுதல் அல்லது அதற்கு சம்மதித்தல். உயிர் விடுதல், மிக பாடுபடுதல் அல்லது இறத்தல். அடுத்தது பாருங்க, உரித்து வைத்தல். உரித்து வைத்தல் என்றால் நேரொப்பாது. அந்த குழந்தை அவன் அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு பொருள் என்ன? அவருடைய தந்தைக்கு நேரொப்ப அப்படியே இருக்கிறான் என்று பொருள். அல்லது வெளிப்படுத்தி வைத்தல் என்றும் பொருள். உருக்குலைதல் என்றால் உருவம் அழிதல் அல்லது மேனி மெலிதல். உருட்டி போடுதல், இதெல்லாம் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. உருட்டி போடுதல்னா பேச்சால் மொருட்டி வெல்லுதல், மயக்கி வெல்லுதல் அல்லது அழித்து விடுதல் என்று பொருள். இப்போ ஊவரிசை முடிந்து விட்டது. நெடில் ஊவரிசையில் மரபு தொடர்கள் பெரும்பாலும் இல்லை. அடுத்து பார்க்க போகிறது குறில் ஏ வரிசை. எக்கச்சக்கமாக இருக்குது. எசகு பிசகு இந்த இரண்டும் ஒரே பொருள் தான். தாறுமாறு. எடாத வெடுப்பு என்றால் தகாத செயல் அல்லது அரிய செயல். எடாத வெடுப்பு என்றால் தகாத செயல் அல்லது அரிய செயல். எடுத்த எடுப்பில் எல்லாத்தையும் செஞ்சிடாதன்னா உடனுக்குடனே செய்யாதே என்று பொருள். எடுத்தபடி என்றால் உடனே அல்லது முன்னாயத்தம் இன்றி. எடுத்து சொல்லு, அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு என்றால் அவனுக்கு அறிவு கூறு என்று பொருள். அல்லது சிறப்பித்து சொல்லுதல் என்று பொருள். எடுத்து போடுதல் என்றால் திடுக்கிட செய்தல் அல்லது நீக்குதல். எடுத்தெறிஞ்சு பேசுகிறான், எதற்கெடுத்தாலும் என் பேச்சுக்கு எடுத்தெறிஞ்சு பேசுகிறான் அப்படின்ட்டு பல பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அலட்சியம் செய்தல் என்று பொருள் அல்லது மதிப்பின்றி நடத்தல் என்று பொருள். எடுப்படுத்தல், அரியதை செய்ய முயலுதல். எடுப்படுத்தல். எடுப்பார் கைப்பிள்ளை, அவன் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளடா, என்ன சொன்னாலும் அவங்க சொன்னதை அப்படியே கேட்டுப்பான். அவங்க வசம் இருக்கிறான், அவங்க சொல்கிறத தான் கேட்பான். அவங்கள வசப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பொருள் யாவருக்கும் வசப்படக்கூடியவன், சூதறியாதவன். அவங்க நல்லதுக்கு சொல்கிறாங்களா கெட்டதுக்கு சொல்கிறாங்களான்னு தெரியாது. அவர்கள் கூறுவதை எல்லாம் அவன் செய்வான். எட்டிற்பத்தில் என்றால் இடையிடையே. 2 எட்டில் என்றால் விரைவாக. இப்போ எட்டிற்பத்தில் என்றால் இடையடியே. 8 கண் விட்டெறிதல் என்றால் எங்கும் தன் அதிகாரம் செலுத்துதல். இதை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். எப்பில் வைப்பு, இழைத்த காலத்தில் தொடங்குவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். இதுதான் எப்பில் வைப்பு. அடுத்தது பாருங்க, எழுத்து எண்ணி படித்தல், ஒன்று விடாது படித்தல். எள்ளளவும் எனக்கு உன்மேல் சந்தேகமில்லை என்றால் சிறிதளவும் உன்மேல் சந்தேகமில்லை என்று பொருள். அடுத்தது நெடில் ஏ வரிசையை பார்க்க போகிறோம். ஏக்கன் போக்கன் அல்லது ஏக்கி போக்கி. அதாவது ஒன்றுக்கும் உதவாதவன் தான் ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி.
ஏச்சு காட்டுதல், பழிப்பை சுட்டிக்காட்டி பேசுதல், அதாவது அவமதிப்பு அல்லது இகழ்ச்சி செய்வதை சுட்டிக்காட்டி பேசுதல். ஏடாகூடம் என்றால் நமக்கு தெரியும், தாறுமாறு. ஏட்டிக்கு போட்டி, என்ன எனக்கு ஏட்டிக்கு போட்டியா பேசுறியா என்று சொல்லுவோம். அதற்கு பொருள் விதண்டாவாதம் செய்தல். ஏட்டுச் சுரக்காய்னா அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு தான் ஏட்டுச் சுரக்காய். ஏட்டு படிப்புனா உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு, அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாத கல்வி அறிவு. அதே தான் ஏட்டுச் சுரக்காய்க்கும். ஏனல் கோணல் என்றால் ஒழுங்கு இன்மை. ஏனுக்கு கோன் எதிரடையான பேச்சு. ஏதுங்கெட்டவன் பயனற்றவன், ஒன்றுக்கும் உதவாதவன் தான் ஏதுங்கெட்டவன். ஏப்பை சாப்பை பயனற்றது. ஏப்பை சாப்பைனா பயனற்றது. எய்ப்பு காட்டுதல், எய்ப்பு காட்டுதல்னா நயவஞ்சகம் செய்தல். ஏழை குறும்பு, பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. இப்போ ஏழை குறும்புல ஏழை என்றால் பேதையை குறிப்பிடுகிறது. பேதை போல் காட்டி செய்யும் குறும்பு. ஏறக்கட்டுதல், உயரக்கட்டுதல். ஏறக்கட்டுதல்னா உயரக்கட்டுதல் அல்லது அடியோடு நிறுத்தல். ஏற இறங்க பார்த்தல்னா எளிமையானது தான், மேலும் கீழுமாக பார்த்தல். ஏற வாங்குதல் என்றால் விலகி இருத்தல், முழுவதும் விலைக்கு போதல். இப்போ ஏற வாங்குதல் என்பதன் பொருள் விலகி இருத்தல் அல்லது முழுவதும் விலைக்கு பெறுதல். ஏற்ற குறைச்சல் அல்லது ஏற்றத்தாழ்ச்சி, உயர்வு தாழ்வு. ஏற்றத்தாழ்வு என்றால் பெருமை சிறுமை. நல்லா பாருங்க, ஏற்றத்தாழ்ச்சி என்றால் உயர்வு தாழ்வு, ஏற்றத்தாழ்வுனா பெருமை சிறுமை. ஏன் எண்ணுதல், ஏன் எண்ணுதல்னா ஆபத்துக்கு உதவ வினாவுதல். ஒருவருடைய ஆபத்துக்கு உதவாம நான் ஏன் உதவ வேண்டும் என்று வினவுதல் தான் ஏன் எண்ணுதல். அடுத்தது ஐவரிசை. ஐவரிசையில் ஒரே ஒரு மரபு தொடர் தான் ஐது நொய்தாக. ஐது நொய்தாக என்றால் மிக லேசாக என்று பொருள். அடுத்தது குறில் ஓவரிசை. ஒட்ட போடுதல், தன்னைத்தானே பட்டினி போடுதல் தான் ஒட்ட போடுதல். ஒட்டி கிரட்டி, ஒன்றுக்கு 2 பங்கு. நான் உனக்கு 1க்கு 2 பங்கு தரேன்னு சொல்றதுக்கு பதில் நான் உனக்கு ஒட்டி கிரட்டி தருகிறேன் என்றும் நாம் குறிப்பிடலாம். ஒட்டி கொடுத்தல்னா உறுதி செய்து தருதல். ஒட்டு மொத்தம்னா நமக்கு தெரியும், முழு மொத்தம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒட்டுவார் ரொட்டி. ஒட்டுவார் ரொட்டினா தொற்று நோய் அல்லது ஒட்டு நோய். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல், மோசம் செய்தல் அல்லது மறைத்து வைத்தல். அவனுடைய அப்பா அம்மா சொத்தை தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்காம ஒதுக்கு பொதுக்கு பண்ணிட்டாயா அப்படின்னா மோசம் பண்ணிட்டான், மறைச்சி வச்சிட்டான்னு அர்த்தம். ஒத்து பாடுதல், அவனுக்கு என்ன நீ ஒத்துப்படுறியா அப்படின்னு கேட்டா அவனுடைய கருத்தை நீ ஆமோதிக்கிறாயா, அவனுடைய கருத்தை நீ அப்படியே ஏற்றுக்கொள்கிறாயா என்று பொருள். ஒத்துழைத்தல்னா உளமொத்து உழைத்தல். ஒத்து கொடுத்தல், நல்லா பாருங்க, ஒத்து பாடுதல் தான் ஆமோதித்தல். ஒத்து கொடுத்தல்னா ஒத்து கொள்ளுதல், அதாவது பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் அல்லது கணக்குகளுக்கு வகை சொல்லுதல். ஒரு காலில் நிற்றல், அவன் ஒத்த காலில் நிற்கிறான்பா, ஒத்துக்கவே மாட்டான்பா அப்படின்னா அவனுடைய முடிவில் விடாப்பிடியாக நிற்கிறான் என்று பொருள். அவனை நான் இன்னைக்கு ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்னா அவனை நான் வெல்ல முயலுகிறேன் என்று பொருள். டிஎன்பிஎஸ்சி சிலபஸாக நான் ஒரு கை இன்னைக்கு பார்த்துட்றேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸையே நான் வெல்ல நினைக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நான் வெல்ல நினைக்கிறேன் என்று பொருள். ஒரு கையாய் இருத்தல். ஒரு கையாய் இருத்தல்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு இருந்து எதிர்கட்சிக்கு பகைமையாய் இருத்தல் என்று பொருள். ஒரு சொல் வாசகன், அவன் எப்பயுமே சொல்ல மாற்றி பேச மாட்டான்பா, அவன் ஒரு சொல் வாசகம்பா அப்படின்னா சொற் பிறழாதவன். ஒருதலை என்றால் ஒரு சார்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்றால் நாள் செல்ல செல்ல. ஒரு போக்காய் பேசுதல், திரும்பி வாராத சொல்தான் ஒரு போக்காய் பேசுதல். ஒரு மடை செய்தல் என்றால் ஒரு முகமாக்குதல். ஒரு மடை செய்தல்னா ஒரு முகமாக்குதல். ஒரு முகமாய் பேசுதல்னா எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல். ஒரு வழிபடுதல் என்றால் ஒற்றுமைப்படுதல். ஒளிமறைவுனா ரகசியம் அல்லது அருமறை. ஒளிமறைவுனா ரகசியம் அல்லது அருமறை. ஒன்றரை கண்ணன். ஒன்றரை கண்ணன்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றுக்கும் மற்றவன்னா பயனற்றவன், அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று குறிப்பிடுவது தான் ஒன்றுக்கு மற்றவன். ஒன்று கூடுதல்னா ஒன்றாய் சேர்த்தல், ஒற்றுமைப்படுதல் என்று பொருள். ஒன்று கொத்தையாதல் என்றால் அரைகுறையாதல் என்று பொருள். டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். ஒன்று மற்றவன் என்றால் வரிஞ்சன் என்று பொருள். ஒன்றுக்கு மற்றவன் என்றால் பயனற்றவன் என்று பொருள். ஒன்று பாதி என்றால் ஏறக்குறைய பாதி என்று பொருள். அடுத்தது நெடில் ஓவரிசையை நம்ம பார்க்க போகிறோம். ஓட வைத்தல். ஓட வைத்தல்னா
உறுதி கொடுத்தல், ஓடியாடி பார்த்தல், பெருமுயற்சி செய்தல். எவ்வளவோ ஓடியாடி பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை. எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலைன்னு அர்த்தம். ஓட்டை சாட்டை, பயனற்றது. ஓட்ட உடசலாக இருக்கு, வீட்டில் இருக்கிற எல்லாமே ஓட்ட உடசலாக இருக்குன்னா சிதைந்துள்ளது என்று பொருள். அவன் ஒரு ஓட்டவாயன் என்றால் நாம் கூறியதை உடனடியாக அனைவருக்கும் தெரிவித்து விடுவான், அவன் ரகசியத்தை காப்பாற்ற மாட்டான் என்று பொருள். அதுதான் ஓட்டை வாயன். ஓட்டங்காட்டுதல், ஓடுவது போல் நடித்தல் தான் ஓட்டங்காட்டுதல். ஓட்டம் பிடித்தல்னா தப்பி ஓடினால் ஓட்டம் பிடித்தல். அவன் ஒரு ஓட்டாண்டி என்றால் இறந்து உண்கிறான் என்று பொருள், அதாவது பிச்சை எடுத்து உண்கிறான் என்று பொருள். ஓட்டகைன்னு பல இடத்துல நான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறேன். அதற்கு பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகமாக செலவு செய்பவன். தன்னுடைய கையில் 100 ரூபாய் இருந்ததுன்னா உடனடியாக அது செலவு செய்து விடுவான். இன்று டிஜிட்டல் எக்கானமி வந்ததுக்கு பிறகு, அதாவது டிஜிட்டல் இந்தியா ஆன பிறகு பல பேர் ஓட்ட கையாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா கையில் வரக்கூடிய பணம் எப்படி செலவாகிறது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அவருடைய ஓட்டை கை வழியாக சென்று கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த ஓட்டை கை என்ற மரபு தொடர் அனைவருக்குமே பொருந்தும். பெருஞ்செலவாளிகள் என்பது அதன் பொருள். ஓய்ச்சல், ஒழிச்சல், இல்லாமை, சிறிதும் ஓய்வு இல்லாமை என்று பொருள். ஓய்வொழிச்சல் என்றால் இளைப்பாறுதல் என்று பொருள். அப்போ ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமைனா ஓய்வு இல்லாமல் செயல்படுகிறான் என்று பொருள். ஓய்வு ஒழிச்சல்னா இளைப்பாறுதல் என்று பொருள். ஓரடி கோரடி, ஓரடி கோரடினா அடிக்கடி. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள் எப்பொழுதும் அடிக்கடி மீண்டும் டிஎன்பிஎஸ்சியிலே இடம்பெறும்னா அதற்கு நீங்கள் ஓரடி கோரடி என பயன்படுத்தலாம். இவ்வளவுதான். கிட்டத்தட்ட 205 மரபு தொடர்கள் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கிறேன். அடுத்த வகுப்பு கா முதல் நா வரை இருக்கக்கூடிய மரபு தொடர்களையும் அதனுடைய பொருளையும் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வகுப்பாக தரப்போகிறேன். எனவே இந்த 205 மரபு தொடர்களையும் முடித்தவர்கள் 205 முடிக்கப்பட்டதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.